ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். இது கோயம்புத்தூரோடைய கண்டினியூவேஷன் vlog தான். வெள்ளிங்கிரி மலையில் இருக்கிற சிவபெருமானை வழிபட்டுட்டு அடுத்து நாம் போக போகிற இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டியில் இருக்கிற உக்கடம் என்ற பிளேஸ்க்கு தான் நம்ம போகிறோம். அங்கே தான் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் அமைஞ்சிருக்கு. ரொம்பவே பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற கோயிலாம். இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு. சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் துளசி மாலை, அருகம்புல் மாலை, அதுக்கப்புறம் ஒரு தாமரை தண்டு வாங்கிட்டு போகிறேன். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் தேங்காய் வெத்தலை பாக்கு யூஸ் பண்ண மாட்டாங்களாம். இதுதான் கோயிலுடைய என்ட்ரன்ஸ். இந்த கோயில் ரொம்பவே பழமை வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் இன்னைக்கு சனிக்கிழமைன்றதால ரொம்பவே கூட்டம் இருந்துச்சு. உள்ளே என்ட்ரு ஆனதுமே நம்மளோட ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருடைய சன்னதி தான் இருக்குது. இன்றைக்கி ஆஞ்சநேயருக்கு ரொம்பவே சிறப்புன்றதால நிறைய கூட்டம் இருந்துச்சு. நேராக பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மருடைய மூலஸ்தானம். ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது எல்லாத்தையும் லக்ஷ்மி நரசிம்மர்கிட்ட வச்சு நம்ம அர்ச்சனை செஞ்சாச்சு. இங்கே டேரெக்டாக அர்ச்சனை பண்ண மாட்டுறாங்க. கார்னரில் ஐயர் தான் நம்மளுடைய நட்சத்திரங்கள்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறாங்க. அப்படியே ரைட் சைடில் வெளியில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே நெய் தீபம் சனிக்கிழமை அன்னைக்கு போடுறது ரொம்பவே சிறப்பாக. இன்றைக்கி சனிக்கிழமைன்றதால நாங்களுமே ஒரு 6 தீபம் போல் நாங்கள் வாங்கினோம். அங்கே டோக்கன் கொடுக்குறாங்க. அங்கே போய் நம்ம பே பண்ணிவிட்டு 6 தீபங்கள் இங்கே வாங்கிக்கணும். இதில் நெய் அவங்க ஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க. நான், என்னோடய ஹஸ்பண்ட், என் 2 பசங்க, நாங்கள் 4 பேருமே ஒவ்வொரு தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்க பெரிய அகலில் தான் அந்த தீபத்தை நாங்கள் ஏற்றிக்கிட்டோம். கொஞ்சம் கூட எண்ணெய் சிந்தினதோ இல்லை எங்கேயுமே குப்பைகளோ கிடையாது. அந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படி ஏதாவது ஒரு சின்னதாக குப்பைகள் இருந்தால் கூட உடனே அந்த இடத்த க்ளீன் பண்ணி ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப நீட்டாகவும் வச்சுருக்காங்க. நாங்கள் எல்லா விளக்கையுமே ஏற்றிட்டு அப்படியே நாங்கள் வந்தீங்கன்னா அந்த வாலில் பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. கருடாழ்வார், நரசிம்மர், லக்ஷ்மியோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் பகவான். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இது ஒரு தியான மண்டபம். இந்த மண்டபத்துக்குள்ளே பாருங்கள், அந்த லைட் செட்டிங் கூட ஒரு மைல்டாக தான் இருக்குது. ரொம்ப டார்க்காகவோ பிரைட்டாகவோ வச்சில்ல. இது உள்ள அஷ்டலக்ஷ்மிகளும் நம்ம பார்க்கலாம். அதோட நரசிம்மர் லக்ஷ்மி தேவியோட அவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குறாங்க. நம்மளுடைய மனக்குறைகள், நம்மளோட கஷ்ட நஷ்டங்கள், வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடுமாறிட்டு இருக்கீங்களா? அடுத்து பிஸ்னஸ் டெவலப் ஆகலையா? எந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தாலுமே இங்கே 9 சனிக்கிழமைகள் இங்கே கண்டினியூஸாக நம்ம நெய் தீபம் போட்டு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செஞ்சால் அது அப்படியே நடக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. நானுமே எல்லா விளக்கையும் பிளேட்டில் எடுத்துகிட்டு ஒவ்வொரு சாமிக்கிட்டேயும் நான் நல்லா வேண்டிட்டு அப்படியே நான் சுவாமியை கும்பிட்டேன். உண்மையை சொல்லணுன்னா இந்த மண்டபத்துக்குள்ளே வந்த உடனே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு ஸ்பிரிச்சுவல் மூட் எல்லாமே நமக்கு வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. அந்த அளவுக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி விளக்கெல்லாம் நான் காமிச்சிட்டு அங்கே சுவாமி கிட்ட கீழே விழுந்து கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா இங்கே சக்கரத்தாழ்வார் இருக்கார். எல்லா சுவாமி பிரகாரத்துலேயும் ரொம்பவே கூட்டம் இருந்துச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் இருக்கார். அவருக்காக தான் அருகம்புல் மாலை நான் வாங்கியிருந்தேன். அவருக்கு அருகம்புல் மாலையை சாத்திட்டு அதுக்கப்புறம் சுவாமி படைச்ச உடனே நமக்கும் அவங்க பிரசாதமாக அருகம்புல் மாலை, கடலை இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே சாமியும் கும்பிட்டுட்டு கோயிலை நாங்கள் சுற்றி வரலான்ட்டு அப்படியே வந்தோம். கோயிலே பார்த்திங்கன்னா ஒரு காத்தோட்டமாக ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே வர்றவங்கலாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மன நிம்மதியை தேடி வர்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும். பக்கத்தில் இருக்கவங்களாம் ரொம்பவே லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இந்த கோயில் என்னை ரொம்பவே பாசிட்டிவ் வைப் கொடுத்துச்சு. அப்புறம் பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கோயிலே நாங்கள் உட்காந்துருந்தோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஹோமங்கள், நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணுறாங்க. யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா இங்கே ஹோமங்கள்லாம் நடத்துகிறாங்க. அந்த மாதிரி போர்டு தான் இங்கெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு வழியாக நாங்கள் சுவாமியை நல்லபடியாக கும்பிட்டுட்டு நாங்கள் கோயம்புத்தூரை விட்டு கிளம்பிட்டோம்.
கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு தடவையாவது வந்து விசிட் பண்ணுங்கள். இது கோயம்புத்தூர் சிட்டியில் உக்கடம்ன்ற பிளேஸில் தான் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்பவே லோ ப்ரைஸில் எல்லா திங்ஸுமே கிடைக்குமா. நாங்கள் கொஞ்சம் டைம் கிடைச்சா போய் பார்க்கலான் இருக்கோம். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.